2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்ந்து தற்பொழுது திமுக தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க. ஸ்டாலின் 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவினை 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக அமைத்திருக்கிறார். அந்த குழுவில் ஆர்.எஸ். பாரதி, கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒருங்கிணைப்பு குழுவாக அறிவித்திருக்கிறார். இந்த குழு அமைச்சர் கே.என். நேரு தலைமையில் முதற்கட்ட ஆலோசனையினை தற்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள். இந்த குழு இந்த அடுத்து வரக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு வியூகம் வகுக்க வேண்டும், எந்தெந்த கூட்டணிக்கு திமுகவில் கூட்டணியில் சேர்க்க வேண்டும், அதே போன்று இருக்கக்கூடிய கூட்டணியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதே போன்று வேறு ஏதேனும் கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒருங்கிணைப்பு குழு இன்று முதற்கட்டமாக ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகிய 5 பேர் கொண்ட குழு இன்றைய தினம் முதற்கட்ட ஆலோசனையினை தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.